என் தங்கப் பிள்ளையே, இந்த அப்பன் சொல்லும் வாக்கை இன்று தவற விட்டு விடாதே. எப்படியாவது உன்னை புதைகுழியில் தள்ளியே ஆக வேண்டும் என்று ஒருவர் நினைத்துவிட்டு உன்னை தீய எண்ணத்தோடு நெருங்கிக் கொண்டு இருக்கின்றார். அவரின் அடையாளத்தை கண்டு கொள்வது மிகவும் முக்கியமான தருணம். நீ முக்கியமான காலகட்டத்தில் பயணித்து கொண்டு இருக்கின்றாய். ஒதுக்குகிறார்கள், நிராகரிக்கிறார்கள் என்ற நிலை தாண்டி நீ யாரை உயிராக நினைத்தாயோ அவரை உன்னை விட்டு போய்விட்டார்களே என்று நிச்சயமாக நீ வருந்தி விடாதே. என் தங்க பிள்ளையே, உன்னை புதைகுழியில் தள்ளியே ஆக வேண்டும் என்றுதான் அவர் நினைத்து கொண்டு இருக்கின்றார். ஆனால் என் தங்க பிள்ளைக்கு இந்த சாய்தேவனின் ஆசீர்வாதம் எப்பொழுதுமே உண்டு என்று அவர்களுக்கு புரிய வைப்பதற்குத்தான் நீ அவர்களை நம்புவது போல் நான் அவர்களுக்கு காட்டிக் கொண்டிருந்தேன். அந்த மாயை பிம்பத்தை நம்பி அவர் உண்மை என்று நினைத்து கொண்டு உன்னிடம் எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டார். இனி அவரிடம் நீ எப்படி பழக வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதில் மட்டும் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. என் தங்க பிள்ளையே, மற்றவர்களின் சூழ்ச்சி வலையை கண்டெல்லாம் நீ பயந்து விடாதே. உன்னை எத்தனை தடைகள் வந்து நெருங்க விட்டு போகட்டுமே, உன்னை சுற்றி எத்தனை சோதனைகள் வேண்டுமானாலும் இறந்துவிட்டு போகட்டுமே, ஆனால் நீ அனுதினமும் இந்த அப்பனை நெருங்கிவிட்ட பிறகும் எதற்காக மனம் வருத்தப்படுகிறாய்? என் பிள்ளையே, யோசித்து கொண்டே இருக்காதே. உள்ளத்திலும் உடலிலும் மிக உறுதியாக என் பிள்ளைகள் என்னை வைத்திருக்கும் போது எதற்காக நீ மனம் வருத்தப்படுகிறாய்? என் கடைக்கண் பார்வை உன்னை சுற்றியும் உன் உள்ளத்தை சுற்றியும் உன் வீட்டை சுற்றியும் இருக்கும் போது உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தாரையும் காப்பாற்றுவதற்கு இந்த சாயப்பன் நான் வந்து விட்டேன். உன் பிரச்சனையை சரி செய்ய இந்த சாய்தேவன் நான் வந்து விட்டேன். இந்த அப்பனானவன் அமைதியாக இருக்கின்றானே, பார்ப்பதற்கு சூதுவாதியின்றி பாவமாக அமைதி காத்து கொள்கிறானோ என்று நினைத்து கொண்டுதான் உன் துரோகிகளும் உன்னை அவமானப்படுத்தியவர்களும் நினைத்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் ஒரு பொழுதும் நான் அதற்கு இடம் கொடுக்க போவது கிடையாது. என் சுயரூபத்தை அவர்கள் அறிந்துவிடும் தருணமும் வந்துவிட்டது. என் குழந்தையே, உன்னை நான் யாரிடமும் கையேந்தவும் விடமாட்டேன். நான் கைவிடும் எண்ணமும் கிடையாது. உனக்கான வேதனையை உருவாக்கி விட்டேன் என்று நீ வருத்தம் கொள்ளாதே. அந்த புதைகுழியில் தள்ளியவர்களை அடையாளம் காட்ட வேண்டுமல்லவா? அதற்காகத்தான் இப்படி நான் உனக்கான விளையாட்டை நடத்தி கொண்டு இருக்கின்றேன். என் விளையாட்டு ஆரம்பித்து விட்டது. என் நாட்டம் களை கட்டப் போவதை நீ உணரத்தான் போகிறாய். நான் உன்னிடம் என்ன கேட்கப் போகிறேன்? எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், அப்போதுதான் உன் பிரார்த்தனையை நிறைவேற்றுவேன் என்று எண்ணிக்கொள்ளாதே. என்ன ஆனாலும் ஏது ஆனாலும் என் பிள்ளைகளுக்கான வேண்டுதலை பலிக்கச் செய்வது இந்த சாய்தேவனாக இருக்கும்போது எதிர்மறை எண்ணத்தை உன் மனதை விட்டு அழிக்கச் செய்து நான் உனக்கான நேர்மறையான சிந்தனையோடு தான் உன்னை நெருங்கிக் கொண்டு இருக்கின்றேன். உன்னை தள்ளிவிட வேண்டும் என்று ஒருவர் நினைத்து கொண்டு இருக்கிறார் அல்லவா? அவர்தான் உன்னை எப்படியாவது நேர்மறை எண்ணத்தை விட்டொழித்து விட்டு உன் மனதிற்குள் எதிர்மறை சிந்தனைகளை புகுத்திவிட வேண்டும் என்று நீ சொல்வதற்கெல்லாம் ஆமாம் ஆமாம் என்று தலையாட்டி கொண்டு இருக்கிறார்கள். நீ தீமையை செய்தாலும் இதுதான் சரியானது, நீ எடுத்த முடிவுதான் சரியானது, இதுதான் தகுந்த நேரம் என்று உன்னை அந்த சூழ்ச்சியின் வசம் மாட்டிவிடுவதற்கு பல்வேறு மாய வழிகளை பின்னிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் என் பிள்ளைகளுக்கு உறுதியாக தெரியும், இந்த சாயை தவிர அத்தனையும் மாயை என்று. அதன் பிறகும் நீ யார் ஒருவரின் முன்னால் முன்னேறவே மாட்டாய் என்று சொல்லி கொண்டார்களோ அவர்கள் முன் உன் தகுதியை தரம் உயர்த்தத்தான் இந்த அப்பனானவன் நான் வந்திருக்கின்றேன். இனி இதற்கு தங்கமே கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய். கலங்காதே. உன்னை பற்றி யார் என்ன நினைத்தாலும்
காதுபடவே என்ன சொன்னாலும் எனக்கு துணையாக என் அப்பன் சாய்தேவன் இருக்கின்றான் என்று அவர்களிடம் நீ கர்வமாகவே சொல்லிக் கொள்ளும் தருணத்தை இந்த அப்பன் உனக்கு உருவாக்கி கொள்ளப் போகிறேன். எப்போது தெரியுமா நீ அவர்களிடம் என் அப்பன் இருக்கிறான், என் சாய் இருக்கிறான் என்று சொல்ல முடியும்? நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும் போதுதான். எத்துணை தடைகள் வந்தாலும், யார் உன்னை தள்ளிவிட்டாலும் அத்தனையும் தாண்டி தடைகளை மீண்டு மீண்டு கொண்டு வந்து உனக்கான வெற்றியை நீ பெறும்போதுதான் அந்த வெற்றியை பெறுவதற்கான நேரத்தை நான் குறித்து விட்டேன். நீ கீழே விழுந்த காலங்கள் எல்லாம் இத்தோடு முடிவடைந்து விட்டது. உன் கஷ்டத்திற்கு எது கஷ்டம் என்று நீ நினைத்தாயோ அந்த கஷ்டமே துவண்டு போக அளவிற்கு உன் முயற்சியின் அளவினை நான் கூட்டுவதற்கு இங்கு தயாராகிவிட்டேன். உன் சோதனையை கண்டு நீ சோர்வடைந்து கொண்டிருக்கும் இந்த தருணத்திலே உன் வாழ்க்கையில் திருப்பு முனையை உண்டாக்க உனக்கு ஒருவரை அனுப்பிவிட்டேன். நான் அனுப்புகின்ற நபர் உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற சந்தோஷமான செய்தியோடு தான் உன்னை சந்திக்க போகிறார். உன்னோடு சேர்ந்து இந்த சாய்தேவனும் பயணிக்கும் கால நேரம் வந்து விட்டது. இனி உன்னை நான் காக்க வைக்க போவதே கிடையாது. நீ என்னுயிர் அல்லவா? நான் எங்கனம் என் தங்க பிள்ளையே மறப்பேன் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். உன் ஆசையையும் உன்னையும் நான் ஒரு பொழுதேனும் மறக்கப் போவதே கிடையாது. நிச்சயம் உன் வேண்டுதலை நிறைவேற்றி என் கண்ணின் மணியை நீ விரும்பியதெல்லாம் நடக்கப் போவதற்கான என் அருளையும் ஆசியும் என் அன்பு கட்டளையும் உனக்கு விதிக்க வந்து விட்டேன். இனி உன் சாய்தேவன் உன் அருகில் இருக்கும் போது நீ மனம் தளர்ந்து விடாதே. உனக்காக நான், எனக்காக நீ என்று வந்துவிட்ட பிறகும் இந்த ஜென்ம பந்தத்தில் நம் இருவருக்கும் இடையில் யாருமே பிரிக்கக்கூடிய திட்டத்தை வைத்து கொண்டிருந்தாலும் அவர்களை நான் எச்சரிக்க மட்டுமல்ல, வதம் செய்யவும் இங்கு தயாராகிவிட்டேன் என்பதை மட்டும் நீ புரிந்து கொள். இனி உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய். என் செல்ல பிள்ளை எல்லா உறவுகளையும் அனுசரித்து வாழ கற்றுக்கொண்டு அவர்களுக்கான மனப்பக்குவத்தை அடைந்து விட்டார்கள். அந்த பக்குவத்தை பார்த்து நானே நிம்மதி பெருமூச்சு விடும் தருணமும் உன்னை பார்த்து பிரமித்த தருணமும் உண்டு. அந்த தருணத்தில் நீ கேட்டதை கொடுப்பேன் என்று என் சத்திய வாக்கினை கொடுத்தேன் அல்லவா? அதன்படி உனக்கு வேண்டியதை கொடுப்பதற்கு உன் சாய்தேவன் நான் வந்து விட்டேன். உனக்கு எந்த சுபகாரியம் நடக்கக்கூடாது என்று உன் துரோகிகளும் உன்னை அவமானப்படுத்தியவர்களும் அங்கு நினைத்து கொண்டு இருந்தார்களோ அதற்கு நேர்மாறாக என் பிள்ளைகள் புகழோடு வாழப்போகும் நேரத்தை நெருங்கிவிட்டார்கள். எதை பற்றியுமே நீ யோசித்து கொண்டு இருக்காது. என்ன நடந்து விடுமோ என்று பதற்றப்படாமல் இரு. என் தங்க பிள்ளையே, உன் எதிர்காலத்தை நான் எழுதி கொண்டு இருக்கின்றேன். நிச்சயமாக அது நல்ல விதமாக நல்வரமாகத்தான் அமையப் போகிறது. இந்த அப்பன் சொன்ன சொல்லிலிருந்து நான் மாறமாட்டேன் என்று தெரியும் அல்லவா? நீயோ எனக்கு எதை செய்தால் எதை கொடுத்தால் வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும் என்று அங்கு குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்து கொள்ளாதே. என் தங்க பிள்ளையே, நீ செய்கின்ற ஒவ்வொரு தானமும் தருமமும் என்னை வந்து சேரும். நீ எனக்கு பூஜைகள் செய்ய வேண்டும், விலை உயர்ந்த நெய்வேத்தியங்களை படைக்க வேண்டும் என்று எண்ணுவதை விட என் பிள்ளையே, பசி என்று வந்தோருக்கு நீ பசியை ஆற்றிவிடு. அதுதான் நீ செய்யும் எனக்கு உண்மையான தொண்டு. அந்த தொண்டின் மூலம் என் பிள்ளைகளுக்கான முழு ஆசீர்வாதமும் கிடைக்கப் போகும் அருளையும் ஆசையும் பெற்றுவிட்டார்கள். இனி என்ன கேட்டாலும் கிடைக்கப் போகும் தருணம் வந்துவிட்டது. நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கும் பாசத்திற்கும் யார் வந்தாலும் சரி, அவரை துளியளவு கூட நான் அனுமதிக்கப் போவது கிடையாது. உன்னை என்னிடமிருந்து பிரித்து விடலாம் என்று உன்னை புதைக்குழியில் தள்ளி விடுபவர் நினைத்து கொண்டு இருக்கின்றார். ஏனென்றால் நான் உன்னிடத்தில் இருப்பதனால்தான் அவரின் சதி திட்டத்தை முறியடித்து கொண்டு இருக்கின்றாய் என்று நினைத்து கொண்டு என்னை எப்படியாவது உன்னிடத்தில் பிரிக்க திட்டமிட்டு கொண்டு இருக்கின்றார். ஆனால் அதற்கு சிறிதளவேனும் இந்த சாய்தேவன் இடம் கொடுக்க போவதில்லை.
அவர்களின் அடையாளம் நீயே கண்டு கொண்ட பிறகு நாம் இருவருக்கும் இடையில் ஏது பிரிவு? என் பிள்ளையே, உன் உள்ளுணர்வானது இப்பொழுது அவர்களை அடையாளம் கண்டு கொள்ளும் தருணத்தை நெருங்கிவிட்டது. உன் கோபத்தை இப்பொழுது புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டார்களோ என்று நினைத்து விட்டாய். ஆனால் அவர்கள் உன்னருகில் இருப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்று நினைக்கக்கூடிய தருணத்தை நீ எட்டிவிட்டாய். மனமருந்தாதே. எந்த ஒரு கடினமான நிலையிலும் கீழே வீழ்ந்தாலும் கூட என் நாமத்தை மட்டும் என் பிள்ளைகள் சொல்லி கொண்டிருந்தாலே போதும். சர்வ நிச்சயமாக என் பிள்ளைகளின் விடியலை வெற்றி விடியலாகத்தான் நான் கொடுக்க போகிறேன். நான் இப்பொழுது சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் பார்த்து கொண்டு அதை வெற்றி பெறும் தருணமாக உனக்கு உருவாக்கி கொண்டு இருக்கும்போது நீ மனம் தளராத என் தங்க பிள்ளையே. உனக்கு என் வெற்றி வாக்கு பலிக்கும் நேரம் வந்து விட்டது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.